சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. காலையில் விலை குறைந்த நிலையில் மாலையில் உயர்ந்து ஒரு சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்பனை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவித்ததால் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடக்கம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஜெனரேட்டர் ஆபரேட்டர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜயின் மனதில் வலி இல்லை என சீமான் கடும் விமர்சனம். 41 பேர் உயிரிழந்ததை விட விஜயின் பேச்சு மிகுந்த வலியை தருவதாகவும் பேட்டி. கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? திமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையே ரகசிய டீலிங் உள்ளதா என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என கூறும் விஜய் எப்படி பாஜகவின் பிடியில் இருப்பார்? திருமாவளவன் முன்வைத்த விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. பிணத்தை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்கிறது பாஜக என செல்வ பெருந்தகை கண்டனம். கும்பமேளா மணிப்பூர் சம்பவத்திற்கு உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்படாதது ஏன் என்றும் கேள்வி. டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை. நெல் சேமிப்பு கிடங்குகளில் தேவையான வசதிகளை ஏற்படுத்த உத்தரவு. பாமக மாநில இளைஞரணி தலைவராக ஜி.கே. மணியின் மகன் நியமனம். அன்புமணியின் எதிர்ப்பால் ஏற்கனவே பதவி விலகிய தமிழ்குமரனுக்கு மீண்டும் பதவி வழங்கி ராமதாஸ் அறிவிப்பு. அரசியல் கூட்டங்கள் நடத்துபவர்கள் ஒரு உயிர் கூட பறிபோகாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கரூர் சம்பவத்தில் ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டம். காட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விஜயின் பரப்புரை வாகனங்களுக்கு பூஜை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையோர கடைகள் மீது கார் மோதி விபத்து. கார் மோதியதில் காயமடைந்த 4 பேரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலையில் ஆந்திர மாநில பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட 2 காவலர்களையும் டிஸ்மிஸ் செய்து பொறுப்பு டிஜிபி அதிரடி உத்தரவு. சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் காரின் டயர் வெடித்து விபத்து. 2 பேர் பலி, காயத்துடன் மீட்கப்பட்ட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து. 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய கழிவுகள் எரிந்து சேதம்.
உளுந்தூர்பேட்டை அருகே இறந்துவிட்டதாக கருதப்பட்ட நபருக்கு உயிர் வந்ததால் பெரும் பரபரப்பு. இறுதிச் சடங்கிற்கு தயாராக இருந்த உறவினர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. சென்னை அருகே இரவில் பைக்கை திருடிச் சென்ற 2 இளைஞர்கள். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. உலக புகழ்பெற்ற குலசை தசரா விழாவில் இன்றிரவு சூரசம்ஹாரம். 15 லட்சம் பேர் கூடுவார்கள் என்பதால் பலத்த காவல்துறை பாதுகாப்பு. தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் கூட்டம். கொடைக்கானல் மற்றும் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல். புதுச்சேரியில் பேக்கரியில் மாமூல் கேட்டு அடாவடி. பட்டா கத்தியுடன் ரவுடிகள் கடையை அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி அலை. தருமபுரியில் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுப்பவர்களை குறிவைத்து கொள்ளையடித்து வந்தவர் கைது. நூதன முறையில் கைவரிசை காட்டியவரிடமிருந்து 210 ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உற்சாகத்துடன் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் விஜயதசமி விழா கொண்டாட்டம். கோயில்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் நெல் மணிகளை குழந்தைகளை எழுத வைத்து கல்வியில் தொடங்கிய பெற்றோர். உலக நாடுகளுக்கு இந்தியா தலைமையாக முடியாது என கொலம்பியாவில் ராகுல் காந்தி பேச்சு. அந்நிய மண்ணில் இந்தியாவை அவமதித்த ராகுல் காந்தி நாட்டிற்கே அவமானம் என பாஜக கடும் கண்டனம். அத்துமீறலில் ஈடுபட்டால் வரலாற்றை மாற்றியமைக்கும் வகையில் கடுமையான பதிலடி தரப்படும். பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் எச்சரிக்கை. $5,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் திரும்பி வரவில்லை. 98.35% நோட்டுகள் இதுவரை திரும்பி வந்துவிட்டதாக ரிசர்வ் வங்கி அறிக்கை. AI தொழில்நுட்பம் மூலம் ஆபாச வீடியோக்களை உருவாக்கி வெளியிட்ட விவகாரம். யூடியூப், கூகுள் நிறுவனங்களிடம் 4 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ஐஸ்வர்யா ராய் வழக்கு. இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் அமைந்துள்ள தேவாலயத்தில் காரை விட்டு மோதி தாக்குதல். 2 பேர் உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் சுட்டுக் கொலை. எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு $500 பில்லியன் அதிகரிப்பு. $1/2 டிரில்லியன் செல்வத்தை சம்பாதித்த முதல் நபர் என்ற புதிய சாதனை நிகழ்த்தினார் எலான் மஸ்க். அமெரிக்காவின் சோயாபீன்ஸை சீன அரசு வாங்க மறுக்கும் விவகாரம். சீன அதிபரை 4 வார காலங்களில் நேரில் சந்தித்து பேச இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அகமதாபாத் கிரிக்கெட் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு சுருண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி. இந்திய அணி தரப்பில் முகமது சிராஜ்,
4 விக்கெட்டுகளையும் ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தல்.